தனுஷ் அவர்கள் பிறந்தநாளை ஒட்டி ரத்த தான முகாம் நடத்தினாங்க. அதில் பேசின பேச்சு தான் வந்து அந்த உரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. அவர் விரைவில் அரசியலுக்கு வருவார், அதற்கான அடித்தளம் தான் அந்த பேச்சு. ஏன்னா அதேமாரி இப்போ லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த இயக்கத்தை நிச்சயமாக தன்னுடைய மருமகனுக்கு ஆதரவாக செயல்படுத்துவாங்க. அதுமாதிரி நேரடியான ஆதரவு இல்லாவிட்டாலும் சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவு கண்டிப்பாக தனுஷுக்கு உண்டு. ஓகே, அதுக்கு என்ன காரணம்னா, ஆமாம், அது என்ன மாமாவும் மருமனும் பேசுறதுக்கு என்ன தடை இருக்குது? ஓகே, அதை வெளியே சொல்லணுங்கிறதும் இல்லை. இங்கே நெகட்டிவிட்டியாக, அதாவது சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டியை பரப்புறது, டாக்ஸிசிட்டியை பரப்புறது, இது எல்லாம் நம்ம பசங்க கிடையாது அப்படின்னு பேசும்போது இங்கே எல்லாருமே விஜய் அவர்களோட தொண்டர்களெல்லாம் தனுஷ் மறைமுகமாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் தனுஷுடைய பேச்சை முழுமையாக கவனித்தேன். அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஒரு கட்சி இங்கே வருது அப்படின்னா மூணாவது கட்சியாக அண்ணாமலை, சீமான், தனுஷ் 3 பேர் கூட்டணியில் மூணாவது கட்சி இயங்கும். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார். தனுஷ் அவர்கள் பிறந்தநாளை ஒட்டி ரத்த தான முகாம் நடத்தினாங்க. அதில் பேசின பேச்சு தான் வந்து அந்த உரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. நீங்கள் அந்த உரையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் விரைவில் அரசியலுக்கு வருவார். ஓகே, அதற்கான அடித்தளம் தான் அந்த பேச்சு. ஏன்னா ரசிகர்கள்ட்ட அவர் எந்த விதமாக பேசினார்னா, கேப்டன் பாணியில் பேசினார். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக போகணும், 2 வீலரில் போகும்போது ஓவர்டேக் பண்ணாதீங்க, மெதுவாக போங்க, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், எந்த இடத்துலையும் சட்டை உங்களுக்கு கெடுற மாதிரி இடக்காதீங்க எல்லாம் அறிவுரை சொன்னார். இதெல்லாம் எதுக்குன்னா, பின்னாடி நிறைய கூட்டம் வரும்போது இந்த மாதிரி இதை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கிறது தன்னுடைய ரசிகர்களுக்கு சில விஷயங்களை அவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய ரசிகர் மனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பல விஷயங்களை முன்னெடுப்பு செஞ்சுருக்காரு. அதனால் அவர் அரசியலுக்கு வர்றது உறுதி. ஓகே, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மறைமுகமாகவோ, அதாவது கொஞ்சம் கேஷுவலாக லதா ரஜினிகாந்த் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வருது. ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் ஆகிட்டு அப்படிங்கும்போது எதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதே சமயம் எதனால் டிவோர்ஸ் ஆணுச்சுங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க சார். இல்லை, டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்கிறது வந்து அவங்க ஏற்கனவே சொன்னது தான். ஒரே லாட்ஜில் இருந்து தான் ஒரே முடிவை 2 பேரும் எடுத்தாங்க. நண்பர்களாகவே பிரிவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் லதா ரஜினிகாந்த் தனுஷை பற்றி எந்த வார்த்தையும் சொன்னதில்லை. தனுஷும் அவருடைய ஒய்ஃபை பற்றி எந்த வார்த்தையும் சொல்லதில்லை. அவர்கள் உறவு இல்லாமல் கணவன் மனைவியாக இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நண்பர்களாக இருக்காங்க. என்ன காரணம்னா, தன்னுடைய மகன்கள் விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் கணவன் மனைவி ஒன்றாகத்தான் இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய பேரன்கிட்ட ரஜினிகாந்த் ரொம்ப அன்பாக பழகிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய மகன் யாத்ராவை இப்போது கதாநாயகன் ஆகுறதுக்கு எல்லா விஷயங்களையும் முன்னெடுப்பு நடத்துகிறாரு. விரைவில் தனுஷ் டைரக்ஷனில் அவருடைய மூத்த மகன் கதாநாயகன் நடிக்கிறாரு. ஓகே, இதுக்கும் அவருடைய மனைவி, அவருடைய மாமனார் மாமியாரெலாம் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அதுமாதிரி கல்லூரி விழாக்கள், பள்ளி விழாக்களுக்கெல்லாம் 2 கணவன் மனைவி ஒன்றா தான் போகிறாங்க. அதனால் நண்பர்களாக இருக்காங்க. இது அப்படியே தொடர்ந்தாலும் சரிதான். மறுபடி சரி, நம்ம கணவன் மனைவி இல்லாட்டாலும் சேர்ந்து வாழ்வோன்னு கூட முடிவெடுக்கலாம். ஓகே, ஏன்னா பிரியதர்ஷனும் அவருடைய மனைவி லிசாவும் இதுக்கு முன்மாதிரி. புரியுது. திரும்பி சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா சார்? இருக்குது, அப்படி தான் தோணுது. ஏன்னா 2 பேரும் எதை பற்றியும் பேசாமல் தன்னுடைய மகன்களுடைய முன்னேற்றத்திலே கவனம் செலுத்தும் போது அவங்க சிறந்த கணவன் மனைவியாக பெற்றோராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதேமாரி இப்போ லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த இயக்கத்தை நிச்சயமாக தன்னுடைய மருமகனுக்கு ஆதரவாக செயல்படுத்துவாங்க. ஓகே, அந்த இயக்கம் வந்து ஆதரவாக செயல்படுறதுக்காக ஒரு இயக்கம் ஆரம்பித்த மாதிரி பார்வையா, இல்லை அந்த இயக்கம் ஆதரவாகுமா? இல்லை, தனுஷுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இல்லை, அது லதா ரஜினிகாந்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். அது இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கணவன் ரஜினிகாந்த்கிட்ட கூட அதுக்கான அனுமதியும் ஆலோசனையும் பெறவில்லை அவருடைய மனைவி லதா.
ஆனால் இப்போ மருமகன் வராருன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அதுமாதிரி நேரடியான ஆதரவு இல்லாவிட்டாலும் சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவு கண்டிப்பாக தனுஷுக்கு உண்டு. ஓகே, அதுக்கு என்ன காரணம்னா விஜய் அவர் ஆதரிக்கலை, அதனால புரியுது. அதேமாரி தனுஷ் அவர்கள்ட்ட ரஜினிகாந்த் அவர்கள் அப்பப்போ பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது, உண்மையா சார்? ஆமாம், அது என்ன மாமாவும் மருமனும் பேசுறதுக்கு என்ன தடை இருக்கு? ஓகே, அதை வெளியே சொல்லணுங்கிறதும் இல்லை. அதனால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ரீதியான உறவு இருக்கு. ஓகே, அதில் மாற்று கருத்து கிடையாது. இல்லை, அதில் மாற்று கருத்து. புரியுது சார். இப்போ அந்த உரைக்குள்ளே வருவோம். அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இங்கே நெகட்டிவிட்டியாக, அதாவது சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டியை பரப்புறது, டாக்ஸிசிட்டியை பரப்புறது, இது எல்லாம் நம்ம பசங்க கிடையாது அப்படின்னு பேசும்போது, இங்கே எல்லாருமே விஜய் அவர்களுடைய தொண்டர்களை தான் வந்து விஜய் அவர்களோட தொண்டர்களை தான் தனுஷ் மறைமுகமாக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் எனக்கு தோணலை. ஏன்னா அரசியலில் குதிச்ச பிறகு தான் அவர் நேரடியாக விஜய் இருப்பார். அது வரைக்கும் நடுநிலையாளர்களுடைய ஆதரவு அவருக்கு வேணும். எடுத்த எடுப்பில் விஜய் எதுக்கிறதுங்கிறது நிச்சயமாக தனுஷ் பண்ண மாட்டார். அப்படி பண்ணால் அவருக்கு வந்து பாதம் அமையும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய அசுர பலத்தோடு இருக்காரு முதல்வர் விஜய், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய செயல்பாடுகளில் குறைபாடு இருக்கலாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. சமீபத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 181 மெடிக்கல் சீட்டு இழந்தது, அது காரணம் வந்து அந்த சீனியர் வக்கீல் வந்து கோர்ட்டில் ஆஜராகலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் காரணம் இந்த கவர்மெண்ட் தானே. ஸோ அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் தர போகிறாரு? ஏன் அப்படி கவனக்குறைவாக நடந்துக்கிட்டாரு? 181 மெடிக்கல் சீட்டுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆமாம், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் தனுஷ் சொல்லுவார். நேரடியாக எடுத்தவுடனே இப்போ பேசுனாரு வச்சிங்க, விஜய் ரசிகர்களுக்கே கொஞ்சம் அலுப்பாக இருக்கு, என்னடா இப்படி பேசுகிறாருன்னு. அதனால் அவர் தன்னுடைய செல்வாக்கை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்திக்கணும். ஓகே. ஸோ அதனால இப்போ டைரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டார். ஆனால் ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ இங்கே ஒரு மேற்கோள் காட்டி அஜித் அவர்களுடைய வசனத்தை வந்து பேசுகிறாரு. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து விஜய்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நடிகர் தான் அஜித். அப்படிங்கும்போது அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் நம்ம பக்கம் இழுத்துக்கலாம். ஏன்னா இதே வந்து உதயநிதி அவர்களுமே பண்ணியிருந்தார். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் விஜய்க்கு ஆப்போசிட்டாக யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களெல்லாம் நம்ம பக்கம் இழுத்துப்போம், அவங்களுடைய ஆதரவு நம்ம கிட்ட வரட்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை தானே சார்? இல்லை, அது இயல்பாக இருக்கும். என்ன காரணம்னா இப்போ அஜித் ரசிகர்கள் யார்கிட்ட போகிறது அப்படிங்கிற ஒரு அல்லாடுதலில் இருக்காங்க. அப்போ அஜித்துடைய கோடை சொல்கிறது, அஜித்துடைய கருத்துக்களை சொல்கிறது, அப்போ அது அஜித் ரசிகர்களுடைய வரவேற்பு பெறும். அஜித் ரசிகர்களுடைய வரவேற்பு பெறும்போது அது தனுஷுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். அதனால் அவர் அந்த பேசுனது சரியானது தான். ஓகே ஓகே. இப்போ விஜய் பேசுன இது அவர் சொல்லல, அஜித் பேசுனது சொல்லியிருக்காரு, பயன்படுத்தலை. ஆமாம், அதில் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது நீயா நான் தோத்துட்டேங்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது, நீ சர்வ சக்தி படைத்தவன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் தனுஷுடைய பேச்சை முழுமையாக கவனித்தேன். அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அவர் ஆன்மீகத்தை, குறிப்பாக இந்து ஆன்மீகத்தை அவர் விதைக்க முயற்சி பண்ணுறாரு. ஓகே. என்ன சொல்கிறாருன்னா, தியானம் செய்யுங்கள். நீங்கள் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப, நானும் அதை ஃபாலோ பண்ணலாங்கிற முடிவில் இருக்கேன். என்னென்னா, நீங்கள் தனியாக பூஜை அறையிலையோ இல்லை தனியாக ரூம்லேயோ உட்காருங்க, கொஞ்சம் நேரம் கண்ணை முடியுங்க, அப்படியே யோசிங்க. நிறைய பேர் பேசுவாங்க, இந்த பக்கம் பேசுவாங்க, அந்த பக்கம் பேசுவாங்க. நீங்கள் அதெல்லாம் சட்டை பண்ணாமல் பேசாமல் அமைதியாக இருங்க. கடைசியில் ஒரு குரல் கேட்கும், அந்த குரல் உண்மையான தெய்வீக குரலாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தனுஷை பற்றி ஆரம்பத்தில் அவர் நாத்திகராக இருக்கும்போது தெரியும். அதாவது ரஜினிகாந்த் வந்து ஆத்திகராக இருக்கும்போது அவர் நாத்திகராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் கோயில்களுக்கு போகிறது, இந்த உத்தராட்ச கொட்டை போட்டுக்கிட்டது, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆன்மீகவாதி ஆகிட்டார். அவர் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ஓகே. அதே சமயம் நீங்கள் சொன்ன ஒரு விஷயந்தான், ரஜினி அவர்களை முன்னிறுத்தி பிஜேபி ஆன்மீக அரசியலை உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ தனுஷ் அவர்களை முன்னிறுத்தி அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவருடைய அப்பா டைரக்டர், அவர் வந்து பிஜேபி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே. ஆனால் பிஜேபியில் அவர் அங்கீகரித்தாங்களா, அவருக்கு ஏதாவது பதவி கொடுத்தாங்களான்னு அதுவும் இல்லை.
அவரும் ஏதாவது மீட்டிங்கில் பேசினாருன்னா அதுவும் இல்லை. ம் ஆனால் நான் பிஜேபி ஆதரவாளங்கிறத ஓப்பனாக சொன்னார் டைரக்டர் ஓகே ஓகே கஸ்தூர் ராஜா. ஆ ஆனால் பிஜேபியுடைய தாக்கம், பிஜேபியோட தூண்டுதல் எனக்கு இருக்கிற மாதிரி தோணலை. ஏன்னா பிஜேபி தூண்டுதல், பிஜேபி ஆதரவு இருந்தாருன்னா தனுஷ் வெற்றி படிக்கட்டில் ஏற முடியாது. புரியுது. ஆனால் மறைமுகமான ஆதரவு இருக்குமா? ஆமாம், எப்படி வந்து பிஜேபியை நேரடியாக ஆதரிக்காமல் அந்த ஆன்மீக ஆதரவாளர்கள்லாம் ஜெயலலிதாவை ஆதரித்தாங்க. ஆ அதாவது ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா பிஜேபியோட ஆதரவாளர், ம் பிஜேபியோட தூதர் அப்படின்னு சொன்னாங்க. ம் அந்த மாதிரி பிஜேபி என்ற நேரடியான இது இல்லாமல் இவர் ஒரு ஆன்மீகவாதியாக இவர் வருவார் தனுஷ். ஓகே. இப்போ எல்லாரும் இன்னொரு கேள்வியுமே கேட்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நடிகர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. இப்போ விஜய் வந்துட்டு சிஎம் ஆகிட்டாரு, அடுத்து விஷாலும் என்ட்ரி ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட உரை, சமீபத்திய உரையுமே இருந்துச்சு. இப்போ தனுஷும் பேசுகிறாரு. முதல்ல விஷாலுக்கு கல்யாணம் ஆகட்டும், ஆ நடிகர் சங்க கட்டிடத்தை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அரசியலுக்கு வர்றதை பற்றி யோசிக்கட்டும். ஓகே. எதுக்கு ஏற்கனவே அரசியலுக்கு வந்து மூக்கறுபட்டு ஓடினவர் விஷால். அதனால் விஷால் இங்கே பேச வேண்டிய தேவையில்லை. ஓகே. ஏன்னா சூர்யா பேர் வந்துச்சு. சூர்யா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க இதுலேருந்தே நோட்டீஸ் வந்துச்சு, இப்போதைக்கு அரசியலுக்குள்ளே நாங்கள் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா சிவகுமார் வந்து விடவே மாட்டார். ஆ ஆ அவர் ரொம்ப தெளிவானவர். சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் முதல்வர் எம்ஜிஆர் தான் அவருடைய 100வது பட விழாவுக்கு எல்லாருக்கும் ஷீல்டுலாம் வழங்கினார். ம் அதேமாதிரி கலைஞருடையும் அவர் நல்ல நட்பில் இருந்தார் சிவகுமார். அதேமாதிரி ஜெயலலிதா தான் சூர்யாவுக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்க. நிறைய பேர் தெரியாது. ஓகே. நிறைய பேர் தெரியாது. ஆ ஆ அதாவது சூர்யாவுக்கு அந்த நேரத்தில், அதாவது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் வைங்க அப்படின்னு சிவகுமார்கிட்ட சொன்னார். சிவகுமாருடைய பேரன்பை பெற்றவர் ஜெயலலிதா. ஆ அந்த அடிப்படையில் அவர் பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சார். தாலி எடுத்து கொடுத்தவர் ஜெயலலிதா தான். ஓகே. ஆனால் அதே நேரத்தில் அன்னைக்கு சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு கலைஞர் வந்தார். ம் அந்த மாதிரி ஒரு நடுநிலையாளர். எதுக்கு அரசியல், நமக்கு தொழில் சினிமாவை பார்த்துட்டு போவோன்னு அவரும் இருந்தார். மகன்களையும் அதே வற்புறுத்தினார். அதாவது இந்த திருமண விஷயத்தில் கேட்கலனா கூட சூர்யா நிச்சயமாக அரசியல் விஷயத்தில் அப்பா பேச்சை கேட்பார். புரியுது. இப்போ தனுஷ் அவர்கள் வரத்துக்கான நோக்கம் கேட்குறாங்கல்ல. அதாவது சமீபத்தில் வந்து ஜோதியா நேரடியாக பிஜேபியை தாக்கினாங்க. ஆமாம். மனைவிக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு சூர்யா. ஆனால் சூர்யா அதை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கலை. புரியுது. அந்த கோயில் மேட்ரு தானே சொல்கிறீங்க நீங்கள்? கோயில் மேட்ரு இல்லை, இப்போ சமீபத்தில் நீட் தேர்வில் கரெக்டு. ஆமாம் ஆமாம். ஜோதியா நேரடியாக அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. பிஜேபி அரசை கண்டிச்சாங்க, நேரடியாக தாக்கி பேசுகிறாங்க ஜோதியா. ஆனால் அவருடைய கணவர் சூர்யா எதை பற்றியுமே சொல்லலை. ஆனால் அவர் அகரமுடைய இதில் ஈவெண்ட்ஸ்லேயும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, நீட்டுங்கிறது நமக்கு தேவையானது இல்லை, அது ஒரு ஆபத்து அப்படிங்கிறது அது ஸ்டேஜில் நிறைய பேசியிருக்காரு. அதாவது நிறைய பேர் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீட் தேர்வு எதுக்குறது முட்டாள்தனம். ஒரு கல்லை கூட நடத்த முடியாது. இப்போ உதாரணமாக நான் முதலமைச்சரானதும் முதல் கையெழுத்து நீட்டை ஏற்று தான் போடுவேன், நீட்டை ரத்து செய்வேன்னு சொன்னார் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இந்நாள் முதலமைச்சர் நடந்ததா? ஆமாம், இந்நாள் முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? நான் கையெழுத்தெல்லாம் போடுவேன்னு சொல்லி கையெழுத்து நீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம், எதுக்குறோம். சரி, அப்படி பார்க்க போனால் இப்போ சமீபத்தில் என்ன நடந்துச்சு? அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கலையே, அரசாங்கம் ஆதரவு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவரு அந்த நீட்டு தேர்வு எதுக்குறோங்கிறதோட நிறுத்திக்கிட்டாரு தவிர ஏன் ஆதரவு கொடுக்கலங்கிறதான் கேள்வி. அதான் அவரு நீட் தேர்வு எதுக்கல, அவரு ஆதரிக்கிறாரு. அதாவது நம்ம நீட் தேர்வை நேரடியாக எதுக்க வேண்டாம். ஏன்னா அது அதை ஏற்று இப்போ ஒருத்தன் வந்து போராட்டம்னால அவன் பேர் என்ன, அபிஜித் அறிவா. ஓகே. அவன் தேவைக்காவுடைய பேச்சாளர். அதான் தேவைக்கா பிரச்சார பாடலை பாடினவன். அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் முதலமைச்சரை சந்திச்சாருனாங்க. அவனே சொன்னான், அறிவே சந்திக்கலையே, நான் சந்திக்கலை, ஆனால் ஆதரவு கூப்பிட்டு போய் எனக்கு என்னை அறிவு போட்டினாரு. டேய், நீட் தேர்வுலாம் ஒழிக்க முடியாதுடா, ஏன்னா பார்லிமெண்ட்டில் பிஜேபி ராட்சஸ் பலத்தோடு இருக்கு, அதனால முடியாதுன்னு என்கிட்ட அறிவுரை சொல்லி அனுப்புனாரு. ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்? நீட் தேர்வு எதுக்காத, இந்த அரசு நீட் தேர்வு எதுக்கல, அதை ஒரு சொன்ன அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான். சரி, அவ்வளோ எதுக்கு இந்த முறை எடுத்துங்க. நீட் தேர்வில் அதிகமாக வெற்றி பெற்ற மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள். முதல் இடத்தை பெற்றதும் தமிழ்நாட்டு மாணவர் தான்.
அப்போ ஏன் எதுக்குறீங்க? ஏய் உனக்கு படிப்பு வரலாம் நிறுத்திக்கடா. படிப்பு மட்டும்தான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துமா? விஜய் என்ன பட்டம் பெற்றாரா? எம்ஜிஆர் பட்டம் வாங்கினாரா? எல்லாரும் விஜய் ஆயிட முடியாது, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், உனக்கு என்ன வேலை வருமோ, உனக்கு என்ன தொழில் வருமோ செய்யன்னு. என்ன குலத்தொழில் செய்ய சொல்றீங்க? நான் சொல்றது நீ அதாவது நீட் தேர்வில் ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது, உனக்கு அப்படி ஒரு தோல்வி நம்பிக்கை வந்ததுன்னா டாக்டர் கனவை விட்டுரு, வேற தொழிலுக்கு போங்கிறேன். நான் அதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்றது தான் சார். அந்த கேள்வி நான் சொல்றது இல்லை, எனக்கு தெளிவாக சொல்றேன். நான் நீட் தேர்வை ஆதரிக்கிறவன். ஏன்னா எங்கள் தெருவில் உள்ள ஒரு 4-5 பேர் நீட் தேர்வில் தான் வெற்றி பெற்று இப்போ டாக்டர் ஆகியிருக்காங்க. இப்போ பிராமணர்கள் எடுத்துங்க, எத்தனை ஏழை பிராமணர்கள், உஞ்சவர்த்தி தான் பிராமணர்களுடைய தொழில். அந்த பிராமணர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு டாக்டர் ஆகியிருக்கான் நீட் தேர்வு ஜெயிச்சு? சொல்லுங்க. அப்போ அவனுக்கு படிப்பு இருந்தாலும் அவன் நீட் தேர்வு இருந்தாலும் தான் நான் டாக்டர் ஆக முடிஞ்சதே. அப்புறம் படிப்பு வராதவர்கள் இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு ஆதரவாளர்கள் தான் நீட்டை இருக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜுக்கு போகணுங்கிறவங்க நீட்டை எதிர்க்கல. ரைட், அது உங்களுடைய கருத்து, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அதாவது அவருக்கும் வந்து ஒரு டைரக்டர் ஆகிட்டார், நடிகர் ஆகிட்டார், அதே மாதிரி பாடலாசிரியர் ஆகிட்டார், பின்னணி பாடகர் ஆகிட்டார். எனவே நம்ம அடுத்த கட்டம் மக்களுக்கு நம்ம எதை செய்வோம். மக்கள் இவ்வளவு புகழையும் படத்தையும் நம்ம கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு நம்ம எதாவது செய்வோம். விஜய் சொன்ன மாதிரி தான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் நிறைய நலத்திட்ட உதவியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே, அரசியலுக்கு வந்தா நல்லது செய்வாரா அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க. இல்லை, விஜய் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், அதே மாதிரி தான். அதே மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும். இப்போ எம்ஜிஆரை கூட கூத்தாடி அவனுக்கு நெய்ய தெரியுந்தாங்க. அவர் நிரந்தர முதலமைச்சராக சார் வரைக்கும் இல்லையா? இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் ஜெயலலிதா இன்னைக்கு எல்லாரும் ஜெயலலிதாவை ஒரு ராட்சசி, அதிகார ராட்சசின்னு சொல்லுவாங்களே தவிர அவருடைய ஆட்சி யாரும் தப்பு சொல்லவே, அதான் அவருடைய ஆட்சி யாரும் தப்ப சொல்லவே இல்லையா? அது கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவர் பேசின உரையும் இவர் செய்து கொண்ட செயலும் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஒரு கட்சி இங்கே வருது அப்படின்னா, 3வது கட்சியாக அண்ணாமலை, சீமான், தனுஷ் 3 பேர் கூட்டணியில் 3வது கட்சி கிடையாது. அவர் கூட்டணி அமைக்கவே மாட்டாருங்க. ஆமாம், தனுஷ் அவர் வந்து விஜய் மாதிரி தான். விஜய் மாதிரி, அதாவது தேர்தல்னு வரும்போது வேணால் கூட்டணி அமைச்சிக்கலாமே தவிர ஆரம்பத்தில் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டார். புரியுது சார். இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் அவங்க இது நிற்கிறதுக்கு இல்லை, அவர் அடுத்த எலெக்ஷன் 31 தான் அவருடைய எய்ம் பண்ணுறாரு. ஓகே, இவரும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி அறிவிச்சுட்டு 2 வருஷம் அதுக்காக உழைச்சி, ஏன்னா பையனை அதுக்குள்ளே தயார் பண்ணிடுவார். பையன் அதுக்குள்ளே ஹீரோ ஆயிடுவார். ஆமாம், இவர் அரசியலுக்கு வந்துடுவார். ஃபுல்லாக அப்படி ட்ராவல் ஆகிடுவாங்க. இங்கே டேரக்டர் ஆக்கின மாதிரி இங்கே ஹீரோ ஆக்கிட்டு அடுத்த இடத்த நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லிட்டு இவங்க இங்கே வந்துடுவாங்க. ரைட்டு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரவிமோகன் அவங்களுடைய இஷ்யூ 30 லட்ச ரூபா கேட்குற இடத்துல 3 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜீவனாம்சம் என்பது கொடுக்கப்பட வேண்டியது, அவங்க கேட்டது அதிகம். அதனால் நீதிபதி சரி 3 லட்சம் போதும், 2 பசங்க இருக்காங்க, படிப்புக்கும் வாழ்க்கை இதுக்கும் அந்த மாதம் 3 லட்சம் போதும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை அவர் கண்டிப்பாக ரவி கொடுக்கணும். அது இல்லாமல் அவருடைய மகன்களை எப்பப்போ விரும்புகிறாரோ அப்போ தடை இல்லாமல் பார்க்குறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. புரியுது சார். சார், இந்த தடை இல்லாமல் பார்க்க அனுமதிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாகவே முதல்ல வெடிச்சுது. அது திரும்பி பிரச்சனை ஆகாதா? இல்லை, அவர் அங்கே சைடில் நானே அவங்க மாமியார்கிட்ட பல முறை பேசியிருக்காங்க. சுஜாதா விஜயகுமார் அவருடைய மகன்களை பார்க்குறதுக்கு யாரும் இங்கே தடை விதிக்கலை, இவங்கெல்லாம் சொன்னதா? அது ஆமாம், இவர் தான் சொல்லிகிட்டே இருக்கிற தவிர மற்றபடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் படிப்பு செலவுக்கோ அவங்க பிறந்தநாள் வாழ்க்கோ வாழ்த்து கூட தெரிவிக்கல. அவர் யாருன்னா வர வேண்டாம்னு சொன்னாங்களா, இல்லை பசங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னே சுஜாதா விஜயகுமார் என்கிட்ட சொன்னாங்க. புரியுது. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.